வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஈபாக் டியூரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிறுவனமானது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ODM, ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர். இப்போ ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைனில் இவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்தந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லி பொருள் தயாரிக்கிறதுக்கான அனுமதி வாங்கி வச்சுருப்பாங்க. வெளியில் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இவங்ககிட்ட சொல்லி இந்த ஸ்பெசிஃபிகேஷனுங்கும் போது அதுலேருந்து பிக் பண்ணி இந்த மாதிரி பொருள் உற்பத்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதை அவங்களுடைய பிராண்டு பேரில் விற்றுப்பாங்க. இவங்க என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனர்ஸ், விண்டோ ஏர் கண்டிஷனர்ஸும் பண்ணுறாங்க, ஸ்பிளிட் ஏசி பண்ணுறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கானதும் பண்ணுறாங்க. இவங்களுடைய முக்கியமான கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பெயர்கள், ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், டைக்கின், இது மாதிரி மிக இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய 10 பெரிய ஏசி மேனுஃபேக்சர்ஸுக்கு இவங்க தான் ஓடிஎம்மாக இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இவங்களுடைய ரேப்போவும் நல்லா இருக்கிறது. இப்போது இந்த நிறுவனத்தை பற்றி அவங்களுடைய ரெவன்யூ என்ன, அவங்களுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ ரிவ்யூ பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்களுடைய ரிவ்யூ மட்டும்தான், எங்களுடைய ஆராய்ச்சி. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய வியாபாரத்தை பற்றி ஏற்கனவே நான் பேசினேன். அதை தாண்டி இவங்க ரூம் ஏர் கண்டிஷனர்ஸில் யாரெல்லாம் அவங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆஃபர் ஃபார் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸில் யாரெல்லாம் அவங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி பெரிய பெரிய பிராண்ட்ஸில் அவங்களுடைய கஸ்டமராக இருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் டாப் 10 கஸ்டமர்ஸ், அதாவது அதிக அளவு இருக்கிறதுலே பெரிய பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய டாப் 10 கஸ்டமர்ஸ்லேருந்து தான் இவங்களுக்கு 90 விழுக்காடு, 95, 93 விழுக்காடு வரைக்கும் இவங்களுடைய வருமானமானது வந்துட்டுருக்கு. இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ரொம்ப நாளாக ரேப்போ இருக்கிறதுனால அந்த நிறுவனங்கள் வேற ஒரு ஆளுக்கு மாறி அவங்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கான இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் யாராவது ஒரு பெரிய கஸ்டமர், இப்போ இந்த 10 கஸ்டமரில் 90 விழுக்காடுனாலும் ஒரே கஸ்டமர் 25 விழுக்காடுன்னு வச்சுப்போமே, அந்த பிஸ்னஸ் போச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரெவென்யூ அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ இவங்களுடைய ரெவென்யூ கூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ரீசெண்டாக பண்ண அந்த சேஞ்சஸ் மூலமாக எங்களுக்கு ரெவென்யூ ஃபிஸ்கல் 2023 66% கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3.47 இருந்தது 2021. இப்போ ரொம்ப குறைச்சி 0.78 கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் ஆல்சோ ஓகே, 14 to 11% இருந்தது, இப்போ 14% வரைக்கும் கூடியிருக்கிறது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த்ஸுமே அதுதான், நல்ல ரேப்போ இருக்குது. அதே நேரத்தில் இவங்க டிசைன் மேனுஃபேக்சர் இருக்கிறதுனால டிசைன் இவங்க கையில் இருக்கும். அந்த டிசைனை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போகும்போது அவங்க இதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ பெரும்பாலான பிராண்ட்ஸ் வேறு இதுக்கு இந்த காரணங்களாலேயே போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிகிறது. ப்ரைஸ் பேண்ட் 218 230 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. 65 ஷேர் லாட் சைஸ். மொத்தமாக இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8 crores. இப்போ இதனுடைய மொத்த மதிப்பு 640 கோடி ரூபாய் வரைக்கும் இதன் மூலமாக திரட்ட போகிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ ஒரு 1.7 கோடி, இருக்கிற ஷேர்ஸே ப்ரமோட்டர்ஸே 1 கோடி ஷேர்ஸை விற்கிறாங்க. ஸோ பேசிக்கலி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங்கு, அதாவது இந்த ஐபிஓக்கு முன்னாடி 7.8 கோடி பங்குகளாக இருக்கிறது, 8 கோடி பங்குகளாக இருக்கிறது முடிஞ்ச பிறகு 9.5 கோடி பங்குகளாக மாறப்போகிறது. இப்போது ரீட்டைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் QIBக்கு 50%க்கு மேலே, இது யூஸ்வலாக இருக்கிறது தான். நாட் மோர் தென் 50%, நாட் லெஸ் தென் 35% ரீட்டைலுக்கு கொடுத்தாகணும். HNIக்கு நாட் லெஸ் தென் 15%. ஸோ இது ஒரு ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா 15,000க்கு மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணணும், 65 ஷேர். ஸோ அதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரமோட்டரோடது போஸ்ட் அண்ட் ப்ரீ இஷ்யூ பார்த்தீங்கன்னா முன்னாடி 85 இருக்கிறது, அதான் நம்ம சொன்ன மாதிரி ஆஃபர் ஃபார் சேலில் விடுறாங்க. அதை தவிர எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதுனால 65 விழுக்காடாக குறையிறது. 65 விழுக்காடுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் ஒன்றும் கிடையாது. 65ங்கிறது நல்ல ஒரு ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான். நம்மளுடைய மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தாலும் 4 ரூபாய் EPS இருக்கிறது போஸ்ட் ஐபிஓ 0.55 மாறப்போகுது. 50 பைசா தான் பெர் ஷேர் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலையான 200 ரூபாய் அப்படிங்கிறது ப்ரீ ஐபிஓலே 56 மடங்கு, போஸ்ட் ஐபிஓ 450ங்கிறது. ஏன்னா இப்போது ஒரு பயங்கரமான மோட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இல்லாட்டி பயங்கரமான ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா அதுக்கே 400-500 PEலாம் மிக 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 அதிகம். இவங்க அப்படி ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனியும் இல்லை. ஏன்னா டிசைன் மேனுஃபேக்சர் மேலே அவங்க டிசைன் ஹோல்ட் பண்ணாங்க பேட்டர்ன்னாலும் மாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. அந்த டைக்கினோ யாரோ ஒருத்தவங்க வேறு ஒரு நமக்கு எதுவுமே தெரிய போகிறது, நமக்கு தேவை ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.
ஸோ அப்படி இருக்கும்போது டைரக்ட் கஸ்டமர்லேயும் பாஸ் பண்ண முடியாத அந்த காஸ்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியாத ஒரு நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான விஷயம். இப்போ இந்த நிறுவனத்தினுடைய IPO ரிவ்யூ பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்களுடைய ரிவ்யூ மட்டும்தான், எங்களுடைய ஆராய்ச்சி. இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷனோ இல்லை அப்ளை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்க. நன்றி, வணக்கம்.